ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பாடமாகிய இயக்கவியலிருந்து சில முக்கியமான பகுதிகள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வகை நுண்கணிதம், அதாவது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சார்பு பற்றிய கருத்து என்னன்னு பார்ப்போம். கான்செப்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். எந்த ஒரு இயற்பியல் அளவும் கணிதவியலுடைய ஒரு சார்பாகவே குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக வெப்பநிலையை கருதுவோம். சுற்றுச்சூழலோட வெப்பம் நாள் முழுவதும் ஒரே சீராக இருப்பது கிடையாது. அதாவது நண்பகலில் அதிகமாகவும் மாலை வேளையில் குறைவாகவும் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டி காலத்தில் சுற்றுச்சூழலுடைய வெப்பநிலை ஆகிய கேபிட்டல் டீயை எப்படி நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் டி ஆஃப் ஸ்மால் டி. இதில் ஸ்மால் டீன்றது காலத்தையும், அந்த குறிப்பிட்ட காலத்தில் கேபிட்டல் டி என்பது சுற்றுச்சூழலுடைய வெப்பநிலையும் குறியிட்டு காட்டுகிறது. இதுக்கு நம்ம எப்படி பேரிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரத்தை சார்ந்த வெப்பநிலை அப்படின்ட்டு சொல்லலாம். சார்பு பற்றிய கருத்தை விளக்குவதற்கு இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. y is equal to f of x is equal to x square என்ற சார்பை கருதுவோம். சில நேரங்களில் நம்ம எப்படி குறிக்கலாம், y is equal to x squareன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனில் y என்பது x-ஐ சார்ந்த மாறி, x என்பது சார்பற்ற மாறி அப்படின்னா அர்த்தம், எதையுமே சாராமல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எக்ஸில் மாற்றம் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒய்யிலும் மாற்றம் ஏற்படும் என்பதே இதை உணர்த்துகிறது. அப்போ இயற்பியல் அளவு ஒன்றினை சார்பு வடிவில் குறிப்பிட்ட பிறகு அது நேரத்தை பொறுத்து எப்படி மாறுபடுது, அல்லது இயற்பியல் அளவு சார்பற்ற மாறிகளை பொறுத்து எவ்வாறு மாறுபடுது அப்படின்றத இந்த வரைபடம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு இயற்பியல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் பகுத்து ஆராய நுண்கணிதமானது கணிதவியல் பிரிவில் பெரிதும் பயன்படுகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், y is equal to f of x is equal to x square என்ற சமன்பாட்டில் y என்பது x-ஐ சார்ந்த மாறி, ஆனால் x என்பது ஒரு சார்பற்ற மாறி. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயற்பியலில் பயன்படுத்தக்கூடிய சில பொதுவான சார்புகளையும் அவற்றினுடைய வகைக்கெழுக்களையும் சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ சென்டரில் இருக்குது பாருங்களேன், y is equal to x power n. ஸோ சார்பானது எக்ஸ் பவரில் குறிப்பிடும் பொழுது அதற்கான வகைக்கெழுவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், dy by dx is equal to n x power n minus 1 என்ற இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ மேலே வாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், y is equal to x. அப்போ y is equal to xன்றப்ப எக்ஸ் பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1ன்றப்ப எக்ஸ் பவர் 0 வரும். நமக்கு தெரியும், எந்த நம்பருடைய அடுக்கிலும் சுழியானது இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பானது 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய வகைக்கெழு என்னவாகும், dy by dx is equal to 1 into 1 is equal to what, 1. அதான் dy by dx is equal to 1. அடுத்து y is equal to x ஸ்கொயருக்கான வகைக்கெழு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. dy by dx is equal to என்ன, நமக்கு 3 ஃபார்முலா n x பவர் n மைனஸ் 1. இப்போ இங்கே என்னது, n என்னது 2. அப்போ 2 x பவர் 2 மைனஸ் 1ன்றப்ப 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 வரும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். அப்போ dy by dx என்னது 2x. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், y is equal to x cube. அப்போ இதுக்கு dy by dx எப்படி கண்டுபிடிக்கணும், n x பவர் n மைனஸ் 1 என்ற ஃபார்மேட்டை பயன்படுத்தி. அப்போ n என்னது இங்கே 3. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்களேன், அடுத்த சார்பு y is equal to sin x. இதுக்கான வகைக்கெழு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை படிச்சுக்கோங்க. dy by dx is equal to what, cos x. அப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது, அதாவது சைனுக்கு வகைக்கெழு காணும் பொழுது அதனுடைய மதிப்பு என்னது, cos x. அடுத்த சார்பு பாருங்கள், y is equal to cos x. இதுக்கு வகைக்கெழு காணும் பொழுது dy by dx என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் sin x. எப்படி சொல்லலாம், y is equal to cos x எனில் அதனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னா dy by dx is equal to மைனஸ் sin x.
இப்போ அடுத்த சார்பு பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு மாறிலி. இப்போ நம்ம ஒரு மாறிலியை வகைக்கெழு காணும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா சுழி தான். அதாவது மாறிலி நம்ம என்ன செய்ய முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன போடுறோம், 0ன்னு போடுறோம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னா dy பை dx இஸ் ஈக்குவல் டு என்னது 0. அடுத்து பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b. இப்போ கொடுக்கப்பட்ட சார்பானது ஒரு பெருக்கல் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு வகைக்கெழு காணணும், அதுக்கான ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். dy பை dx இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு b-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவோம், a இன்ட்டு db பை dx ப்ளஸ் அடுத்து b அப்படியே வச்சுக்கிட்டு a டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது எப்படி எழுதுறாங்க பாருங்கள், b இன்ட்டு da பை dx. அப்போ dy பை dx இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு db பை dx ப்ளஸ் da பை dx இன்ட்டு b. ஸோ இந்த சார்புகளையும் அதற்கான வகைக்கெழுக்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லா படிச்சுக்கணும். இந்த அட்டவணையில் கொடுத்துக்கக்கூடிய சார்புகளையும் அதற்கான வகைக்கெழுக்களையும் பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம், இனிமேல் வரக்கூடிய அனைத்து கோவைகளையும் நம்ம என்ன செய்வோம், தருவிப்போம். சரிங்களா? இந்த அட்டவணைக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில இயற்பியல் அளவுகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது திசை வேகம், வேகம், முடுக்கம். இந்த அளவுகள்லாம் எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா காலம், அதாவது டீயை பொறுத்து என்ன செய்யுது, மாறுபடுறதுனால அதனுடைய வகைக்கெழுக்கள், அதாவது காலத்தை பொறுத்த வகைக்கெழுக்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டு 2.19 பாருங்கள். கொடுக்கப்பட்ட சார்பு x இஸ் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1t ப்ளஸ் a2t ஸ்கொயர் இன் வகைக்கெழுவினை t-ஐ பொறுத்து காண்க. இங்கு a0, a1, a2 ஆகியவை மாறிலிகள் ஆகும். ஸோ தீர்வு பாருங்கள். இங்கு சார்பற்ற மாறி அப்படின்றது எதை சொல்லலாம், t-யை சொல்லலாம். இங்கே t என்பது என்னது, சார்பற்ற மாறி. சார்புடைய மாறின்றது என்னது, x. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய x வந்து ஒரு சார்புடைய மாறி. அதாவது எதை சார்ந்து மாறுபடுது, டீயை சார்ந்து மாறுபடுறதுனால அது சார்புடைய மாறின்னு சொல்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டீயை பாருங்களேன், இது வந்து எதை பொறுத்து மாறுபடல, அதனால் இதுக்கு பேர் என்னது, சார்பற்ற மாறி. ஸோ இதுக்கான வகைக்கெழு நம்ம கண்டுபிடிப்போம். dx பை dt. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடு dx கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, t கொடுத்துருக்காங்க. அதாவது டீயை பொறுத்து மாறுபடுறதுனால நம்ம எப்படி எழுதுகிறோம், dx பை dt. dy பை dt போல் என்ன போட்டிருக்கோம், dx பை dt இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a0 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த விதமான டீயும் கொடுக்கல. ஸோ a0 அப்படின்றது என்னதுங்க, மாறிலி. மாறிலியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னது, 0. அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த பார்ட்டை பாருங்கள், a1 இன்ட்டு t. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், d a1 t டிவைடட் பை dtன்னு கிடைக்கும். அப்போ மேலே dt இருக்குது, கீழே dt இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், a1 தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், a2 இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ இந்த டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு தெரியும் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது 2t பவர் 2 மைனஸ் 1 அப்படின்றப்ப 2 இன்ட்டு டீன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு a2 இன்ட்டு டீன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இரண்டாம் வகைக்கெழு காணப்படும். இரண்டாம் வகைக்கெழு எப்படி எழுதலாம்னு பாருங்கள், d ஸ்கொயர் எக்ஸ் பை dt ஸ்கொயர். இந்த d ஸ்கொயர் பை எக்ஸ் பை dt ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த dx பை dtயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, d ஸ்கொயர் எக்ஸ் பை dt ஸ்கொயர். அப்போ இந்த dx பை dtயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0. ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அடுத்து என்னது a1ன்றது ஒரு மாறிலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ அதுவும் கேன்சல் ஆகிடுது. அடுத்த டேர்ம் பாருங்கள், 2a2 இன்ட்டு டி. ஸோ இங்கே டி இருக்குது, டி பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ டி பவர் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன, 1 இன்ட்டு டி பவர் 1 மைனஸ் 1. அப்போ டி பவர் 1 மைனஸ் 1 என்னவாயிரும், டி பவர் 0 ஆயிரும். டி பவர் 0வோட மதிப்பு என்ன தெரியும் நமக்கு, 1. அப்போ 1 இன்ட்டு 1 என்னவாயிரும், உங்களுக்கு 1 ஆயிடுது. அப்போ உங்களுக்கு மீதி என்ன தான் கிடைக்கும், 2 இன்ட்டு a2. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொகை நுண் கணிதம், அதாவது இன்டெக்ரல் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு தொகையிடல்னா என்னன்னு பார்ப்போம். தொகையிடல் அப்படின்றது ஒரு பரப்பினை கண்டறியக்கூடிய ஒரு செயல். அதாவது சில ஒழுங்கான வடிவங்களுக்கு எளிதாக பரப்பை என்ன செய்ய நம்ம கண்டறியலாம். ஆனால் ஒழுங்கற்ற வடிவங்களுடைய பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒழுங்கான வடிவம்னா நமக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அதனுடைய பரப்பை கண்டுபிடிச்சலாம். ஆனால் ஒழுங்கற்ற வடிவத்தினுடைய பரப்பை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதுக்கு என்ன செய்யலாம். ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கணிதவியல் முறை தான் இது தொகை நுண் கணிதம்.
ஸோ இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தோம்னா ஒழுங்கான வடிவத்தில் இருக்குது. அது நமக்கு நாங்கள் என்ன கொடுக்குது, செவ்வக வடிவம் இல்லை சதுர வடிவத்தையே கொடுக்கும். ஸோ அதனுடைய பரப்பு என்னது, நீளம் இன்ட்டு அகலத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய வரைபடத்தை பாருங்களேன், இது வந்து என்ன வடிவம்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒழுங்கற்ற வளைகோட்டுக்கு கீழே அமையக்கூடிய பரப்பை நம்ம என்ன செய்யலாம், இந்த தொகை நுண் கணிதத்தில் கூறப்பட்டுள்ள சில வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பார்ப்போம். இப்போ இந்த வரைபடத்தை பாருங்களேன், அதாவது ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட வளைகோடு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே உள்ள பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வளைகோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த வளைகோட்டுக்கு கீழே எண்ணற்ற செவ்வக பட்டைகளாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அந்த வளைகோடு முழுவதும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு செவ்வக பட்டைகளாக பிரித்து அதனுடைய பரப்பை கண்டுபிடிப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், தோராயமாக இந்த வளைகோட்டுக்கு கீழே உள்ள பரப்பை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். A is equal to f of a into del x plus f of x1 into del x plus f of x2 into del x plus f of x3 into del x. இங்கே f of a அப்படின்றது என்னென்னா, x is equal to a என்ற நிலையில் f of xனுடைய மதிப்பு. அடுத்து f of x1 அப்படின்றது என்னென்னா, x is equal to x1 என்ற நிலையில் f of xனுடைய மதிப்பு. இது மாதிரி மற்ற மதிப்புகளை நம்ம என்ன செய்யலாம், குறியிட்டு காட்டலாம். இப்போ செவ்வக பட்டையினுடைய எண்ணிக்கை நம்ம அதிகமாக போடும் பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பரப்பு கண்டுபிடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய விடையானது துல்லியமாக அமையும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒழுங்கற்ற வளைகோட்டுக்கு கீழே உள்ள பரப்பை நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த வளைகோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை எண்ணற்ற செவ்வக பட்டைகளாக, மேக்சிமம் எந்த அளவுக்கு செவ்வக பட்டைகள் நம்ம போட்டு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிச்சுட்டு அதனுடைய செவ்வங்களுடைய பரப்புகளை கண்டுபிடிப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், அந்த வளைகோட்டுக்கு கீழே உள்ள பகுதியினுடைய பரப்பினுடைய மதிப்பை துல்லியமாக நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த வளைகோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பரப்பை n பட்டைகளாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுகிறாங்க பாருங்கள். A is equal to sigma n is equal to 1 to n f of xn into del xn என குறிப்பிடுறாங்க. இப்போ செவ்வக பட்டைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது இரிலா மதிப்பினை பெறும் பொழுது, அதாவது n tends to infinity அப்படின்னு சொல்லும் பொழுது அவற்றினுடைய கூடுதல் வந்து தொகையிடலாக மாறுகிறது. அதாவது இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள். A is equal to integral a to b f of x into dx. ஏன் எப்படி எழுதுகிறோம், அந்த பட்டைகளோட எண்ணிக்கை ஈரிலா மதிப்பை நெருங்கும் பொழுது நம்ம என்னத்தை பண்ணுறோம், தொகையிடலாக என்ன செய்கிறோம், இந்த ஈக்குவேஷனை குறியிட்டு காட்டுறோம். இப்போ del x is equal to என்ன ஆயிடுதுங்க, 0 ஆயிடுது. அப்போ இந்த தொகையிடலானது வளைகோடு f of xக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்த பரப்பை நமக்கு என்ன செஞ்சிருது, கொடுத்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் வரைபடம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுங்கற்ற வளைகோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை எண்ணற்ற செவ்வக பட்டைகளாக பிரித்த பிறகு அனைத்து செவ்வக பட்டைகளினுடைய பரப்புகளுடைய கூடுதல் நமக்கு என்ன செய்து கொடுக்குது. அடுத்தது 2வது வரைபடம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒழுங்கற்ற வளைகோட்டுக்கு கீழே உள்ள பகுதியினுடைய பரப்பை கண்டுபிடிக்க தொகையிடல் ஃபார்மேட்டில் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, ஈக்குவேஷனில் இருக்காங்க. அப்போ இப்போ இந்த 2 வரைபடத்தை வைத்து நமக்கு எப்படி அந்த பரப்புக்கான ஈக்குவேஷன் எழுதுறாங்க பாருங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b f of x dx. இது வந்து 2வது வரைபடத்திற்கு. அடுத்து முதல் வரைபடத்தை பொறுத்து இந்த கூடுதலுக்கான சமன்பாடு என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். லிமிட் x del x tends to 0 sigma I is equal to 1 to n f of xi into del x. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் என்னது, கூடுதலுக்கும் தொகையிடலுக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து தொகையிடலை விளக்கும் விதமாக சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. முதல் எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு பொருளானது A புள்ளியிலிருந்து B புள்ளிக்கு ஒரு பரிமாண இயக்கத்தில் நகரும் பொழுது விசை f of xனால் செய்யப்பட்ட வேலையை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். தொகையிடல் வடிவத்தில் W is equal to integral a to b f of x dx. W is equal to integral a to b f of x dx. இங்கே இந்த பொருளானது ஒரு பரிமாண இயக்கத்தை மேற்கொள்கிறதுனால நம்ம ஸ்கேலர் பெருக்கல் இங்கே குறிப்பிடணுன்ற அவசியம் கிடையாது.
இந்த வரைபடத்துலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, விசையினால் செய்யப்பட்ட வேலை அந்த விசை இடப்பெயர்ச்சி வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பிற்கு சமம் அப்படின்றது நம்ம தெரியுது. அடுத்து t is equal to 0 மற்றும் t is equal to t1 என்ற சிறிய கால இடைவெளியில் விசையினால் ஏற்பட்ட கனத்தாக்கத்தை நம்ம எப்படி தொகையிடல் மூலமாக குறிப்பிடலாம் அப்படின்றத பாருங்க. கனத்தாக்கு அதை இங்கிலீஷில் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனால தான் ஐன்னு எழுதியிருக்காங்க. I is equal to integral 0 to t f into dt. அப்போ இந்த வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பு கனத்தாக்கிற்கு சமம் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சராசரி திசைவேகம். இந்த வரைபடத்தை பாருங்கள். தொடக்கத்தில் ஒரு துகளானது பீன்ற புள்ளியில் இருப்பதாக நம்ம என்ன செய்வோம், கருதுவோம். அப்போ பீன்ற புள்ளியில் இருக்கும் பொழுது அதனுடைய நிலை வெக்டர் எப்படி குறியிட்டு காட்டினாங்க, r1 வெக்டர்னு குறியிட்டு காட்டுறாங்க. இப்போ டெல்டின்ற ஒரு சிறிய கால இடைவெளியில் அந்த துகள் கியூன்ற புள்ளியை அடையும் பொழுது அந்த கியூன்ற புள்ளியில் அதனுடைய நிலை வெக்டர் எப்படி குறியிட்டு காட்டுறாங்க, r2 வெக்டர்னு கொடுக்குறாங்க. அப்போ அந்த டெல்டி கால இடைவெளியில் அந்த துகளானது பியிலிருந்து கியூவுக்கு அடைந்த இடப்பெயர்ச்சி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம், del r வெக்டர் is equal to r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். இந்த வெக்டருக்கு பேர் என்னது, இடப்பெயர்ச்சி வெக்டர். இந்த இடப்பெயர்ச்சி வெக்டருக்கும் அந்த பியிலிருந்து கியூவுக்கு அதை அடைய எடுத்துக்கொண்ட கால இடைவெளி ஆகியவற்றுக்கும் உடைய விகிதம் தான் என்னது, சராசரி திசைவேகம். திருப்பி சொல்கிறேன், இந்த இடப்பெயர்ச்சி வெக்டர் மற்றும் அதற்கான கால இடைவெளி ஆகியவற்றுடைய விகிதம் தான் என்னது, சராசரி திசைவேகம். இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்க பாருங்கள். v average vector is equal to del r vector divided by del t. இங்கே ஆவரேஜ் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் நம்ம சராசரி திசைவேகத்தை ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறனால நம்ம இங்கே v average vector is equal to del r vector divided by del tன்னு எழுதியிருக்கோம். இந்த சராசரி திசைவேகமானது ஒரு வெக்டர் அளவு. ஸோ இந்த சராசரி திசைவேகத்தினுடைய திசை வந்து எப்படி அமையும் பார்த்தோம்னா, இடப்பெயர்ச்சி வெக்டர் ஆகிய டெல் ஆர் வெக்டருடைய திசையில தான் என்ன செய்யும், அமையும். அடுத்தது சராசரி வேகம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கான வரையறை முதல்ல பார்த்துருவோம். துகள் கடந்து சென்ற பாதையினுடைய மொத்த நீளத்திற்கும் அது எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் உள்ள தகவு தான் என்னது, சராசரி வேகம். திருப்பி சொல்கிறேன், துகள் கடந்து சென்ற பாதையினுடைய மொத்த நீளத்திற்கும் அது எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் இடையே உள்ள தகவு தான் என்னது, சராசரி வேகம். அப்போ அது எப்படி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுறாங்க பாருங்க. சராசரி வேகம் இஸ் ஈக்குவல் டு பாதையின் மொத்த நீளம் பை மொத்த நேரம். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு 2.20. படத்தில் உள்ளவாறு பொருள் ஒன்று ஓ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு 5 வினாடியில் கடந்து செல்கிறது. அப்பொருளுடைய சராசரி திசைவேகம் மற்றும் சராசரி வேகம் ஆகியவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் சராசரி திசைவேகத்துக்கான சமன்பாடு நம்ம எழுதுவோம். v average vector is equal to rp vector minus ro vector divided by del t. இங்கே டெல்டின்றது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 5 செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஆர்ஓ வெக்டர்ன்றது நமக்கு என்ன தெரியும், 0ன்னு தெரியும். ஏன்னா ஆதி புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது. ஆர்பி வெக்டர் இதுக்கு சமம் 10 i cap. அப்போ v average vector is equal to 10 i cap minus 0 by 5 is equal to 10 i cap by 5 is equal to, இதை சுருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, 2 i cap சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஏன்னா திசைவேகத்தினுடைய அலகு என்னது, மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம்னா நம்ம சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 எழுதுகிறோம். இங்கே ஆர்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10 i capனு ஏன் போடுறோம், ஏன்னா பீன்ற புள்ளியினுடைய நிலை எப்படி இருக்குது, ஆதி புள்ளியிலேருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கிறனால, அதுவும் எக்ஸ் அச்சு திசையில் இருக்கிறனால 10 i capனு எழுதுகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த சராசரி திசைவேகத்தோட திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நேர்குறி எக்ஸ் அச்சில் தான் இருக்கும். அடுத்து சராசரி வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம். சராசரி வேகம் இஸ் ஈக்குவல் டு பாதையின் மொத்த நீளம் பை மொத்த நேரம் இஸ் ஈக்குவல் டு பாதையினுடைய மொத்த நீளம். அப்படின்றப்ப இந்த பாதை பாருங்கள் என்ன பாதையாக இருக்குது, ஒரு அரைவட்ட பாதையாக இருக்குது. அரைவட்ட பாதையாக இருக்கனால அந்த பாதையினுடைய மொத்த நீளம் எப்படி எழுதியிருக்காங்க, நமக்கு 5 பை சென்டிமீட்டர்னு எழுதியிருக்காங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அரைவட்ட பாதையினுடைய நீளம் அப்படின்றப்ப 1/2 × 2πr டிவைடட் பை 5னு கிடைக்கும். ஏன்னா இங்கே ஏன் 1/2 × 2πr போடுறோம், பாதையினுடைய மொத்த நீளம் இங்கே அரைவட்ட பாதைன்றனால 1/2 × 2πrனு போடுறோம். டிவைடட் பை காலம் நமக்கு தெரியும் 5. அப்போ இதை சுருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், πr/5னு கிடைக்கும். r என்பது ஆரம், இந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் என்னது, 10ல் பாதி தான் என்னது ஆரம், அப்போ 5. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5π/5னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு πன்னு கிடைக்கும்.
இந்த பையோட மதிப்பு என்னது 3.14. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சராசரி வேகம் என்னது 3.14 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -1. இங்கே சராசரி திசைவேகம் மற்றும் சராசரி வேகத்தினுடைய விடைகளை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சராசரி வேகமானது சராசரி திசைவேகத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியுது தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்து உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம், இதுக்கான வரையறை பார்த்துருவோம். உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம் அப்படின்றது என்னென்னா நேரத்தை பொறுத்து நிலை வெக்டர் மாறும் வீதம் தான் அது உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம். இந்த திசைவேகம் என்பது ஒரு வெக்டர் அளவு. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்க பாருங்க. v vector is equal to limit del t tends to 0 del r vector divided by del t. இதை எப்படியும் நம்ம எழுதலாம் பாருங்க dr vector divided by dt. ஸோ வெக்டர் கூறு முறையில் ஒரு துகளினுடைய திசைவேகத்தை நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. v vector is equal to dr vector divided by dt is equal to d by dt of இந்த r vector கூறு வடிவத்தில் எழுதுங்க. எப்படி கூறு வடிவத்தில் தான் x y z அச்சை பொறுத்து x I cap plus y j cap plus z k cap. அப்போ இது எப்படி எழுதலாம் dx by dt into I cap plus dy by dt into j cap plus dz by dt into k cap. ஸோ இங்கே dx by dtன்றது என்னென்னா vxன்னு சொல்லுவோம், அதாவது திசைவேகத்தினுடைய x கூறு. அதே போல் dy by dtன்றது என்னென்னா vy, அதாவது திசைவேகத்தினுடைய y கூறு. அடுத்து dz by dt அப்படின்றது என்னென்னா திசைவேகத்தினுடைய z கூறு, அதாவது vzன்னு சொல்லுவோம். அடுத்து வேகத்தை நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேகம்னா என்ன அப்படின்னா திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு தான் என்னது வேகம். அப்போ திசைவேகத்தினுடைய எண் மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். v is equal to root of vx squared plus vy squared plus vz squared. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம் திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு கண்டுபிடிச்சலாம். அதுதான் நமக்கு என்னத்தை கொடுக்குது வேகத்தை கொடுக்குது. வேகம் என்பது ஒரு நேர்குறி ஸ்கேலர் அளவுன்ட்டு சொல்லுவோம். இதனுடைய அலகு என்னன்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. அடுத்து எடுத்துக்காட்டு 2.21 பாருங்க. துகளினுடைய நிலை வெக்டர் r vector is equal to 2t I cap plus 3t square j cap minus 5k cap. முதல்ல கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா t என்ற எந்த ஒரு நேரத்திலும் துகளினுடைய திசைவேகம் மற்றும் வேகத்தினை கணக்கிடுக. அடுத்த கணக்கு t is equal to 2 வினாடி என்ற நேரத்தில் துகளினுடைய திசைவேகம் மற்றும் வேகத்தினை கணக்கிடுக. தீர்வு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திசைவேகத்துக்கான ஈக்குவேஷன் என்னது நமக்கு தெரியும். dr vector divided by dt is equal to r vector என்ன கொடுத்துருக்காங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னது 2t I cap 2t I cap. அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் மீதி 2 I cap plus 3t square j cap. இங்கே t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2tன்னு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 into 2t is equal to என்னவாயிடும் உங்களுக்கு 6t j cap minus 5k cap. இங்கே t இல்லாதனால நம்ம என்ன செய்ய முடியாது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ அது 0 ஆகிடும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வேகம் கண்டுபிடிக்க போகிறோம். வேகத்துக்கான சமன்பாடு என்னது v of t is equal to root of vx square plus vy square plus vz square. ஸோ இந்த திசைவேகம் ஈக்குவேஷனில் vx என்னது 2, vy என்னது 6t, vz என்னது 0. அப்போ இதை அங்கே அப்ளை பண்ணும்போது root of 2 square plus 6t the whole square மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ t is equal to 2 வினாடின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ திசைவேகம் எப்படி எழுதும் எப்படி கிடைக்கும் நமக்கு v vector is equal to 2 I cap plus 12 j cap. ஏன்னா 6 into 2 என்ன ஆயிரும் உங்களுக்கு 12 ஆயிரும். அப்போ 12 j cap கிடைக்கும். அப்போ t is equal to 2 என்ற வினாடியில் துகளினுடைய வேகத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. v of 2s is equal to root of 2 square plus 6 into t. டீக்கு பதில் நம்ம என்ன போடுவோம் 2 போடுவோம். அப்போ r ரெண்டா 12, 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 148. இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னது 12.16 மீட்டர் செகண்ட் பவர் -1. இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திசைவேக கூறானது x மற்றும் y-னுடைய திசையில் தான் என்ன செய்யுது அமையுது. மாறாக z திசையில் திசைவேக கூறு மதிப்பு என்னவாயிருது சுழியாக அமைகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா z திசையில் நேரமானது என்ன செய்யப்படலை குறிப்பிடப்படலை. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2t I cap plus 3t square j cap minus 5k cap 5k cap. இங்கே எந்த விதமான டீன்ற ஒரு நொட்டேஷனே இல்லை அப்படின்றனால அங்கே z அச்சில் திசைவேக கூறு என்னவாயிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுழி ஆகிடும்.
அடுத்த எடுத்துக்காட்டு 2.22 பாருங்க. A, B மற்றும் C என்ற 3 துகள்களின் திசைவேகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எந்த துகள் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். VA vector is equal to 3i cap minus 5j cap plus 2k cap. VB vector is equal to I cap plus 2j cap plus 3k cap. VC vector is equal to 5i cap plus 3j cap plus 4k cap. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், எல்லா துகளுடைய வேகத்தை கண்டுபிடிக்கணும். வேகம்னாவே என்னது, அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். V is equal to root of vx square plus vy square plus vz square. அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ துகளுடைய வேகம் கண்டுபிடிப்போம். mod VA vector is equal to root of 3 squared plus minus 5 squared plus 2 squared. இப்போ இதை சுருக்கமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், root of 9 plus 25 plus 4 is equal to root 38 meter second power minus 1. அடுத்து B துகளுடைய வேகம் எப்படி கண்டுபிடிக்காம பாருங்க. mod VB vector is equal to root of 1 squared plus 2 squared plus 3 squared is equal to root of 1 plus 4 plus 9 is equal to root of 14 meter second power minus 1. இதே போல C துகளுடைய திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்காம பாருங்க. mod VC vector is equal to root of 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 50 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது, ரூட் 38 VA, அடுத்து VB என்னது ரூட் 14, அடுத்து VC என்னது ரூட் 15. சில இதை நமக்கு என்ன தெரியுது, இதை கம்பேர் பண்ணுங்கள். ரூட் 50 இஸ் கிரேட்டர் தென் ரூட் 38 இஸ் கிரேட்டர் தென் ரூட் 14. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சி துகளானது அதிக வேகத்தில் செல்லுது அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2.23. 2 கார்களில் ஒன்று V1 vector is equal to 10 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 என்ற திசை வேகத்தில் கிழக்காகவும், மற்றொன்று V2 vector is equal to 10 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 என்ற திசை வேகத்தில் மேற்காகவும் செல்கின்றன. அவற்றின் வேகங்களை கணக்கிடுக. இப்போ இதுக்கான தீர்வு பாருங்கள். 2 கார்களும் வெவ்வேறான திசையில் ஒரே எண் மதிப்புடைய திசை வேகத்தில் என்ன செய்து செல்லுது அப்படின்ட்டு சொல்லலாம். கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம சொல்லிடலாம். அதனால் 2 கார்களும் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்கின்றன என்ன சொல்லலாம், கருதலாம். ஆனால் திசை வேகத்தினுடைய எண் மதிப்பு வேகம், இதற்கு திசை இல்லை. எனவே 2 கார்களும் வெவ்வேறு திசைகளில் சென்றாலும் அவை சம வேகத்தில் செல்கின்றன அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்து உந்தம். உந்தம்னா என்னது, துகள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் அல்லது உந்தம் என்பது அந்த துகளினுடைய நிறைக்கும் அதன் திசைவேகத்துக்கும் உள்ள பெருக்கல் பலன் தான் என்னது உந்தம். இதை நம்ம எப்படி குறியீடு செய்கிறோம் அப்படின்னா P வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இந்த உந்தமானது ஒரு வெக்டர் அளவு. அப்போ இந்த உந்தமானது எதனுடைய திசையில் அமையுதுன்னு சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்தே திசைவேகத்தினுடைய திசையில் தான் என்ன செய்யும், உந்தமானது அமையும். உந்தத்தினுடைய எண் மதிப்பு துகளினுடைய நிறை மற்றும் வேகத்தினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ P is equal to எப்படி எழுதலாம், M into Vன்னு எழுதலாம். இப்போ இதே ஈக்குவேஷனை கூறு முறையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். Px I cap plus Py j cap plus Pz k cap is equal to Mvx I cap plus Mvy j cap plus Mvz k cap. அப்போ Px அப்படின்றது என்னன்னா உந்தத்தினுடைய x கூறு, அதாவது இது Mvxக்கு சமம். Pyன்றது என்னது உந்தத்தினுடைய y கூறு, இது Mvyக்கு சமம். Pz அப்படின்றது உந்தத்தினுடைய z கூறு, இது Mvzக்கு சமம். நியூட்டன் விதிகளில் உந்தத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது அப்படின்ட்டு சொல்லலாம். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணனா சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, பின்னாடி அதை என்னென்னு பார்ப்போம். ஒரு வண்ணத்து பூச்சியும் சிறிய கல்லும் 5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 திசைவேகத்தில் நம்ம மீது மோதுகிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி நம்ம மேலே மோதிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டினுடைய தாக்கமும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ரெண்டும் ஒரே திசைவேகத்தில் வந்து மோதினாலும் ரெண்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதுல ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. இதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த விளைவுகள் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளுடைய திசை வேகத்தை சார்ந்திருக்கல, அதனுடைய நிறையை சார்ந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா சிறிய கல்லோட நிறை வண்ணத்து பூச்சியினுடைய நிறை விட என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதனால் அந்த சிறிய கல்லும் வண்ணத்து பூச்சியும் ஒரே வேகத்தில் வந்து மோதினா கூட சிறிய கல்லுடைய உந்தமானது வண்ணத்து பூச்சியினுடைய உந்தத்தை விட அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது தாக்கம், அதாவது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளுடைய நிலையை விளக்குவதில் உந்தத்தினுடைய பங்கு மிக 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 முக்கியமானது அப்படின்ட்டு சொல்லலாம். உந்தத்தினுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உந்தத்துக்கான சமன்பாடு என்னது, P is equal to M into V. M என்பது நிறையினுடைய அலகு கிலோகிராம், V என்பது திசைவேகத்தினுடைய அலகு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. அப்போ உந்தத்தினுடைய அலகு என்னது, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.